வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் போராட்டம். காப்பீட்டுக்கான 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தல். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். தென்காசி மாவட்ட அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு. அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகையால் பரபரப்பு. கோவையின் 2வது பெண் மேயராக ரங்கநாயகி பதவியேற்பு. தமிழக அமைச்சர்கள் வாழ்த்து. நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் போராட்டம். காப்பீட்டுக்கான 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தல். உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வரியை விதித்துள்ள ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக நாடாளுமன்ற வளாகத்தின் நுழைவாயில் முன்பு ராகுல் காந்தி தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவ மற்றும் உடல்நல காப்பீட்டு மீதான வரியை ரத்து செய்ய வேண்டும் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியபடி அவர்கள் முழக்கமிட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, தேசியவாத காங்கிரஸ் கட்சி தலைவர் சரத்பவார், திமுக மக்களவை உறுப்பினர்கள் டி.ஆர். பாலு, ஆர். ராசா, திருச்சி சிவா மற்றும் திருச்சி நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர் துரை வைகோ உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் கொல்லப்படுவதை ஒன்றிய அரசு தடுக்க தவறிவிட்டதாகவும், தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய குடிமக்களா இல்லையா என்று மாநிலங்களவையில் பேசிய மதிமுக பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான வைகோ காட்டமாக கேள்வி எழுப்பினார். மாநிலங்களவையில் பூஜ்ய நேரத்தின் போது இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படும் விவகாரம் தொடர்பாக வைகோ உரையாற்றினார். சில மீனவர்கள் கொல்லப்படுவதோடு எஞ்சியுள்ள சில மீனவர்கள் இலங்கை அழைத்துச் செல்லப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். கடந்த 40 ஆண்டுகளில் சுமார் 875 தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டதோடு கொலையும் செய்யப்பட்டு இருப்பதாக கூறினார். தற்போது 83 தமிழக மீனவர்கள் இலங்கை சிறையில் இருப்பதாக கூறிய வைகோ, பிரதமர் மோடியையும் வெளியுறவு அமைச்சரையும் தான் பலமுறை சந்தித்து இந்த பிரச்சனையை தான் முன்வைத்ததாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய குடிமக்களா இல்லையா என்று கேள்வி எழுப்பிய வைகோ, அவர்கள் இந்திய குடிமக்களாக இந்த நாடு கருதுமேயானால் இந்த கொடுமைகளை தடுக்க என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்றும் ஒன்றிய அரசை நோக்கி காட்டமாக கேள்வி எழுப்பினார். I met the Prime Minister. I represented the matter. Twice I met the External Affairs Minister, and he also told me we are really worried. We are trying to improve the situation. I said, when in our territorial waters they come and attack and kill, and the bodies are floating in the seas, means I want to know whether these Tamil Nadu fishermen are citizens of India or not. If they are citizens of India, what you are doing? What is your name? Thank you, Honorable Vaiko. வைகோ பேச்சு. இதனிடையே வைகோ தமது பேச்சை முடிக்கும் முன்னரே அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. ஆனாலும் வைகோ சில நிமிடங்கள் தொடர்ந்து தமது கருத்தை முன்வைத்தார். இந்த கருத்துக்கள் சபை குறிப்பில் இடம்பெறாது என சபை தலைவர் தெரிவித்தார். இதனால் மாநிலங்களவையில் சில நிமிடங்களில் பரபரப்பு நிலவியது. தென்காசி மாவட்ட அரசு பள்ளிகளில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி முன்னறிவிப்பு இன்றி ஆய்வு மேற்கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. திருநெல்வேலியிலிருந்து 2019ஆம் ஆண்டு பிரிக்கப்பட்டு புதிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்ட பின்னர் தற்போது தென்காசி மாவட்டத்திற்கான பல்வேறு புதிய கட்டிடப் பணிகள் தமிழக அரசின் மூலம் நடந்து வருகின்றன. அந்த வகையில் தென்காசி நகரின் மத்திய பகுதியில் அமைந்துள்ள ஐசிஐ அரசு ஆண்கள் பள்ளி வளாகத்தில் சுமார் ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் மாவட்ட நூலக மைய கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எந்தவித முன்னறிவிப்புமின்றி அரசு பள்ளியில் ஆய்வை மேற்கொண்டார். அங்கு கட்டப்பட்டு வரும் கட்டிடங்களையும் வகுப்பறைகளையும் பார்வையிட்ட அவர் மாணவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். ஆசிரியர்களின் கற்பிக்கும் திறனை ஆய்வு செய்த அமைச்சர் அவர்களுக்கு முக்கிய அறிவுரைகளையும் வழங்கினார். தொடர்ந்து மாணவர்களோடு மாணவராக அமர்ந்து ஆசிரியர் நடத்திய பாடங்களையும் உன்னிப்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கவனித்தார். மேலும் தென்காசி மாவட்டத்தில் எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அரசு பள்ளிகளில் ஆய்வு பணி மேற்கொண்டது
கட்சி நிர்வாகிகள் ஆசிரியர்களிடம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. வங்கதேச விவகாரத்தில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து மாநிலங்களவையில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம் அளித்துள்ளார். இது தொடர்பாக மாநிலங்களவையில் உரையாற்றிய ஜெய்சங்கர், வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களின் நிலைமையை தொடர்ந்து உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும், வங்கதேசத்தில் ஷேக் ஹசீனா பதவி விலக கோரியே மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் என்று கூறியுள்ளார். வங்கதேசம் மற்றும் இந்தியா ஆகிய இரண்டு நாடுகளும் பல ஆண்டுகளாக நட்பு நாடாக உள்ள நிலையில் வங்கதேசத்தில் வன்முறை வெடித்து நிலைமை மோசமானதால் ஹசீனாவின் விமானம் இந்தியா வர அனுமதித்தோம் என்றார். வங்கதேசத்தில் நடந்த வன்முறையில் சிறுபான்மையினர் தாக்கப்பட்டனர். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களில் 9,000 பேர் மாணவர்கள் மற்றும் அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கமளித்துள்ளார். வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கு நிலையை இந்தியா கூர்ந்து கவனித்து வருகிறது. வங்கதேசத்தில் இடைக்கால அரசு அமைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது என்று கூறியுள்ளார். கோவையில் 2வது பெண் மேயராக பதவியேற்றுக் கொண்ட ரங்கநாயகிக்கு தமிழக அமைச்சர்கள் KN நேரு மற்றும் முத்துசாமி வாழ்த்து தெரிவித்தனர். கோவையின் முதல் பெண் மேயராக இருந்த கல்பனா ஆனந்த்குமார் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் உடல்நிலை குறைபாடு காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து கோவையின் 2வது பெண் மேயராக ரங்கநாயகி ஏகமகனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேலும் தமிழக அமைச்சர்கள் KN நேரு, முத்துசாமி ஆகியோர் முன்னிலையில் அதற்கான கோப்புகளில் கையெழுத்திட்டு கோவையின் 2வது பெண் மேயராக பதவியேற்றுக் கொண்டார். தொடர்ந்து தமிழக அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், திமுக பொறுப்பாளர்கள் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ரங்கநாயகி கூறியதாவது: கோவை மாநகராட்சியின் புதிய மேயராக ரங்கநாயகிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளதாக அமைச்சர் KN நேரு செய்தியாளர்களிடம் கூறினார். தன்னை மேயராக ஆக்கிய திமுக கழகத்திற்கு அயராது பாடுபடுவேன் எனவும், கோவையின் தேவைகள் என்னென்ன என்பதை கேட்டறிந்து அவற்றை உடனடியாக செய்து காட்டுவேன் எனவும் கூறினார். தமிழக அரசு உயர்த்தியுள்ள கட்டிட அனுமதிக்கான கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் கூறியுள்ளார். இது குறித்து அவர் நேற்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், தற்போது தமிழகத்தில் அனைத்து விதமான கட்டிட அனுமதிக்கான கட்டணங்களும் 2 மடங்கிற்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளன. அரசின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக ஏழை நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள். இந்த கட்டண உயர்வு அனைத்தையும் பொதுமக்கள் மீது சுமத்துவதை தவிர கட்டுமான நிறுவனங்களுக்கு வேறு வழி இல்லை. ஒரு வீட்டிற்கு கூடுதலாக குறைந்தபட்சம் ரூபாய் 20 லட்சம் செலவழிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சீரமைப்பு என்று சொல்லிக்கொண்டு மக்கள் மீது கூடுதல் நிதியை சுமத்துவது நியாயமற்ற செயல் என்றும், மக்களை துன்புறுத்தாமல் அவர்களிடம் இருந்து வரியை பெற்று அவற்றை கொண்டே மக்களுக்கு நல்லதும் செய்ய வேண்டும் என கூறினார். எனவே முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு தற்போது உயர்த்தப்பட்டுள்ள கட்டிட அனுமதிக்கான கட்டணத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று O. பன்னீர்செல்வம் கோரிக்கை விடுத்துள்ளார். செந்தில் பாலாஜி விவகாரத்தில் அமலாக்கத்துறை வழக்கு தொடர முடியுமா என்று ED பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதியன்று கைது செய்யப்பட்டார். அவருக்கு இதய பைபாஸ் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்ட பிறகு சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். 1 வருடத்திற்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கவில்லை. ஜாமீன் கேட்டு சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம், உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றங்களில் ஏற்கனவே மனு தாக்கல் செய்த போதிலும் அவை தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன. இறுதி நம்பிக்கையாக 2வது முறையாக ஜாமீன் கேட்டு உச்சநீதிமன்றத்தை நாடினார் செந்தில் பாலாஜி. ஜாமீன் மனு மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த முறை இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது அமலாக்கத்துறை தரப்பில் பதிலளிக்க அவகாசம் கோரப்பட்டது. இதனால் கடுப்பான செந்தில் பாலாஜி தொடர்ந்து சிறையிலேயே வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அமலாக்கத்துறை தொடர்ந்து முயற்சித்து வந்தது. இதனால் விசாரணையை தொடர்ந்து இழுத்தடித்து வருகிறது என்று குற்றம் சாட்டியது. இவ்வழக்கு நீதிபதிகள் அபயஸ் ஓகா, AG மஷீக் அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அமலாக்கத்துறை கோரிக்கையை ஏற்று ஜாமீன் மனு மீது விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்து உத்தரவிட்டது. இந்நிலையில் இன்று வழக்கு விசாரணையின் போது மாநில போலீஸ் பதிவு செய்த வழக்கு நிலுவையில் உள்ளபோது ED வழக்கு போட முடியுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை 12ஆம் தேதி பதிலளிக்க உத்தரவிட்டு செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. கேரள மாநிலம் பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மக்கள் மீண்டும் குடியமர்த்தப்பட வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் நிலச்சரிவு ஏற்பட்ட சூரல்மலை, முண்டகை ஆகிய பகுதிகளில் இருந்தும் பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் இருந்து 35 கிலோமீட்டருக்கு மேல் தொலைவில் உள்ள சாலியார் ஆற்றில் இருந்தும்
உடல்கள் கிடைத்த வண்ணம் உள்ளன. தேசிய பேரிடர் மீட்புப் படை, கேரளா மற்றும் ராணுவ மோப்பநாய் பிரிவு, சிறப்பு மீட்புப் படையினர், ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியரிங் பிரிவு, கேரளா போலீஸ், தீயணைப்புத்துறை, வனத்துறை, தமிழ்நாட்டைச் சேர்ந்த தீயணைப்புத்துறை, மருத்துவ குழு, இந்திய கடற்படை, கடலோர காவல் படை என்று 12 குழுக்களைச் சேர்ந்த 1264 பேர் 6 பிரிவுகளாக மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நிலச்சரிவில் சிக்கி பலியானோர் எண்ணிக்கை 405ஆக உயர்ந்துள்ள நிலையில் இன்று 8வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் கேரள மாநிலம் பூஞ்சேரி மட்டம் கிராமத்தில் மக்கள் மீண்டும் குடியமர்த்தப்பட வாய்ப்பில்லை என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். நிலச்சரிவின் ஆரம்ப பகுதியான பூஞ்சேரி மட்டம் கிராமம் முற்றிலும் அழிந்து போனது. நூற்றுக்கணக்கான வீடுகள் இருந்த பூஞ்சேரி மட்டத்தில் பேரிடருக்கு பின் ஒரு வீடுகள் கூட இல்லை. இந்த கிராமத்தில் அதிகமான உயிரிழப்பு நடந்துள்ளது. பூஞ்சேரி மட்டம் கிராமம் வரைபடத்தில் இருந்தே காணாமல் போயுள்ளதாகவும் கேரள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பருத்தியின் 2ஆம் கட்ட மகசூலையாவது தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டுமென பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வறட்சி கால பயிரான பருத்தி விவசாயிகளின் முதல் தவணை மகசூல் முழுவதும் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார். இந்நிலையில் 2ஆம் தவணை மகசூல் முழுவதும் சரியான விலை நிர்ணயம் இல்லாததால் விவசாயிகள் பெரும் பாதிப்படைந்துள்ளனர் எனவும் அதில் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தனியார் கொள்முதல் நிறுவனங்கள் அனைவரும் கூட்டாக முடிவு எடுத்து குறைந்த விலை நிர்ணயம் செய்ய காரணத்தினால் விவசாயிகள் பெரிதும் நஷ்டமடைந்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டு 2ஆம் மகசூலையாவது தமிழக அரசே நேரடியாக கொள்முதல் செய்ய வேண்டும் என அவர் குறிப்பிட்டு அறிக்கை வெளியிட்டுள்ளார். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டு ஒருவர் கைது செய்து காவல்துறையால் விசாரிக்கப்பட்டு வருகிறார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த கல்லேரி பகுதியில் ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான மாந்தோப்பில் 2 மர்ம நபர்கள் நாட்டு துப்பாக்கியுடன் இருப்பதாக காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் விரைந்து சென்ற காவல் ஆய்வாளர் பார்த்தசாரதி தலைமையிலான காவலர் மாந்தோப்பை சுத்தி வளைத்தனர். காவலர் வருவதை கண்டதும் கோட்டி என்பவர் தப்பி ஓடிவிட்டார். தரணி என்பவர் கைது செய்யப்பட்டார். மேலும் வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக வைத்திருந்த நாட்டு துப்பாக்கியை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தரணி என்பவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் தப்பி ஓடிய கோட்டி என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தொடர்ந்து காப்புக்காட்டு பகுதியில் வனவிலங்குகளை நாட்டு துப்பாக்கி வைத்து சில மர்ம நபர்கள் வேட்டையாடி வருவதாகவும் அதனை வனத்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்து கண்டறிந்து தடுக்க வேண்டும் எனவும் குடியாத்தம் மற்றும் சைனகுண்டா போன்ற காப்புக்காட்டை ஒட்டியுள்ள கிராமங்களில் நாட்டு துப்பாக்கி வைத்திருப்பதாகவும் அதனை கண்டறிந்து அவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்ய வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். வனவிலங்குகளை வேட்டையாடுவதற்காக நாட்டு துப்பாக்கி வைத்திருந்த நபர்களை கைது செய்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை அருகே வேளாண் விளைபொருள் மற்றும் சேமிப்பு விற்பனை மைய கட்டிடத்தை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மயிலாடுதுறை மாவட்டம் கிளியனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் கூட்டுறவுத்துறை சார்பில் வேளாண் விளைவு பொருள் சேமிப்பு மற்றும் விற்பனை மைய கட்டிட திறப்பு விழா நடைபெற்றது. இதில் ரூபாய் 45 லட்சம் மதிப்பீட்டில் 2000 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் திறந்து வைத்து 6 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு தலா ரூபாய் 3 லட்சம் என மொத்தம் ரூபாய் 18 லட்சம் கடன் உதவிக்கான காசோலைகளை பயனாளிகளுக்கு வழங்கினார். முன்னதாக பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லா மிதிவண்டி வழங்கும் நிகழ்ச்சியை தரங்கம்பாடி தெரசா மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் அமைச்சர் தொடங்கி வைத்து மாணவர்களுக்கு மஞ்சள் பைகளை வழங்கினார். அப்போது பிளாஸ்டிக் ஒழிக்க வேண்டும் என்று வலியுறுத்தும் இந்த நிகழ்ச்சியிலேயே பிளாஸ்டிக் பைகள் பயன்படுத்துவது வருத்தம் அளிப்பதாக கூறினார். இதில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் நிவேதா, எம் முருகன், ராஜகுமார், பன்னீர்செல்வம் மற்றும் உள்ளாட்சித்துறை பிரதிநிதிகள், அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் சார்பில் மருத்துவ காப்பீட்டு திட்ட குளறுபடிகளை களைந்து காசில்லா மருத்துவத்தை உறுதி செய்திட வேண்டும் என வலியுறுத்தி வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு மாவட்ட துணைத் தலைவர் மணி வேலு தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஆறுமுகம், வட்டக்கிளை தலைவர் தில்லையப்பன்,
வட்டக்கிளை தலைவர் மற்றும் ராஜன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாட்டில் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தாய்ப்பால் வார விழாவை முன்னிட்டு இன்று தாராபுரம் சாரா செவிலியர் கல்லூரியின் சார்பாக ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் ஊழியர்கள், அரசு மருத்துவமனை செவிலியர்கள், காவல்துறையினர்கள் இணைந்து தாராபுரம் அரசு பொது மருத்துவமனை முன்பு துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சாரா செவிலியர் கல்லூரி மாணவிகள் 300க்கும் மேற்பட்டோர் தாய்ப்பால் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரங்களை விநியோகித்தும் தாய்ப்பால் ஊட்டுவது தொடர்பான பதாகைகளை ஏந்தியும் ஊர்வலமாக அரசு பொது மருத்துவமனை முன்பு புறப்பட்டு சர்ச் வீதி, பெரிய கடை வீதி, பொள்ளாச்சி சாலை வழியாக அமராவதி சிலை அடைந்தனர். மத்திய பட்ஜெட்டில் கட்டுமான துறைக்கு நிதி ஒதுக்காத மத்திய அரசை கண்டித்து மயிலாடுதுறையில் கட்டுமானம் மற்றும் மனை தொழில் கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை நகராட்சி அலுவலகம் முன்பு கூட்டமைப்பின் மாவட்ட தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கட்டட பொறியாளர்கள் மற்றும் மனை தொழில் செய்வோர் பலர் கலந்து கொண்டு கட்டுமான பொருட்களின் GST வரியை 5% குறைக்க வேண்டும், கட்டுமான துறைக்கு தனி அமைச்சகம் அமைத்திட வேண்டும், கட்டுமான பொருட்களுக்கு ஒழுங்குமுறை விற்பனை ஆணையம் அமைத்திட வேண்டும் என வலியுறுத்தி மத்திய அரசின் கவனத்தை ஈர்க்கும் விதமாக முழக்கங்களை எழுப்பினர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கத்தின் சார்பில் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய வேண்டி கோரிக்கை முழக்கங்களோடு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் மாவட்ட தலைவர் சுந்தரேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது சங்கத்தின் மாவட்ட நிர்வாகிகள், உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த கன்னிகாபுரம் சென்னை பெங்களூர் செல்லும் ரயில் தண்டவாளத்தில் 45 வயது மதிக்கத்தக்க ஆண் ஒருவர் ரயில் தண்டவாளத்தில் உடல் சிதறி ரயிலில் சிக்கி இறந்துள்ளார். இவர் யார், எந்த பகுதியை சேர்ந்தவர் என்ற விவரம் தெரியவில்லை. தகவல் அறிந்து ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சடலத்தை மீட்டு ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மேலும் இறந்தவரின் பெயர், முகவரி விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் ஒன்றியத்துக்குட்பட்ட ஜடையனூர் பகுதியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மின்சாரத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த மின்சாரத்துறையினர் டிரான்ஸ்பார்மர் பழுதடைந்துள்ளதாகவும் அதை சரி செய்வதற்காக 10,000 ரூபாய் பணத்தை ஊர் பொதுமக்கள் வழங்க வேண்டும் என கேட்டதாகவும் அதற்கு ஊர் பொதுமக்கள் பணம் கொடுக்க மறுத்ததாகவும் கூறப்படுகிறது. இதன் காரணமாக 15 நாட்களாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டு குடிநீர் விநியோகம் வழங்கப்படாமல் உள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பத்தூரிலிருந்து ஜடையனூர் செல்லும் சாலையில் பிஞ்சு குழந்தையுடன் 50க்கும் மேற்பட்டோர் காலி குடங்களை வைத்துக்கொண்டு திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த குறிசிலாப்பட்டு போலீசார் சமாதானமாக பொதுமக்கள், துறை சார்ந்த அதிகாரிகள் உடனடியாக வந்து இதற்கான தீர்வை காண வேண்டும் என கூறி தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு உடனடியாக தீர்வு காணப்படும் என உதவி பொறியாளர் நித்யா வாக்குறுதி அளித்ததன் பேரில் அங்கிருந்து பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். மேலும் இதன் காரணமாக 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. கரண்ட் வந்து இப்போ 20-25 நாளாக போகுது. 20-25 நாளாக கரண்ட் இல்லை. ஒரு நாளைக்கு கரண்ட் வந்து பீஸ் போட்டாங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு 7 முறை பீஸ் போட்டு போகிறாங்க, போயிடுது. எங்களுக்கு கையில் அடித்து போர் தண்ணி கூட குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைங்க. நாங்கள் கரண்ட் இருந்தால் தான் தண்ணி, கரண்ட் இல்லைன்னா தண்ணி இல்லை. ஸ்கூல் பசங்களுக்கு 4 மணிக்கு எழுந்து சாப்பாடு செய்யணும், ஸ்கூல் பசங்களுக்கு துணி துவைக்கணும், அதுங்களுக்கு கூட அழுக்கு துணியை போட்டு அனுப்புறங்க. சாப்பாடு செய்யாத ஹோட்டலில் வாங்கி கொடுக்குறோங்க சாப்பாடு. நாங்கள் 15-20 நாள் நாங்கள் என்ன செய்யறது கிராமத்தில்? எங்களுக்கு என்ன வசதிக்குது? டைமுக்கு பஸ்ஸு, டைமுக்கு தான் பஸ்ஸு, கரண்ட் வசதி தான் நாங்கள் 2 தான் கேட்குறோம். பஸ்ஸில் போகிற பசங்க அதானே எங்களுக்கு போராட்டம். அது முடியிருக்கோம். இந்த போராட்டம் நிற்காது.
வேலூர் மாவட்டம் காட்பாடி முதல் சென்னை வரையில் 130 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்க மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அதற்காக சென்னையிலிருந்து வந்தே பாரத் ரயில் சோதனை ஓட்டம் காலை 10:30 மணிக்கு சென்னையில் துவங்கி காட்பாடிக்கு பிற்பகல் 12:30 மணிக்கு வந்தடைந்து மீண்டும் 12:45 மணிக்கு புறப்பட்டு 2:45 மணிக்கு சென்னை சென்றடையும் வகையில் இந்த ரயில் மிக விரைவாக ஓட திட்டமிடப்பட்டு சோதனை ஓட்டம் நடந்தது. சில நாட்களுக்கு முன்னர் சென்னை பீச் முதல் காட்பாடி வரையில் வந்தே மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் நடைபெறுவதாக அறிவித்து வாலாஜா வரையில் அந்த ரயில் திரும்பி சென்றது. இந்த நிலையில் வந்தே பாரத் ரயில் சென்னை காட்பாடி இயக்க சோதனை ஓட்டம் இன்று நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு திராவிட இயக்க வரலாற்றையும் கொள்கைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் கழக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி அவர்களின் முன்னெடுப்பில் திமுக மகளிர் அணி தொண்டர் அணிகள் சார்பில் கலைஞர் 100 வினாடி வினா போட்டி மாநிலம் முழுவதும் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் மண்டல அளவிலான 2ஆம் சுற்று போட்டிகள் ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட மகளிர் அணி மகளிர் தொண்டர் அணி சார்பில் 2ஆம் சுற்று வினாடி வினா போட்டி ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் தடங்கம் சுப்பிரமணி மற்றும் பழனியப்பன் ஆகியோர் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்வில் மாநில மகளிர் அணி துணை செயலாளர் குமரி விஜயகுமார், தொண்டர் அணி துணை செயலாளர் ரேகா பிரியதர்ஷினி, மாநில பிரச்சார குழு செயலாளர் மாலதி நாராயணசாமி, மேற்கு மாவட்ட மகளிர் அணி அமைப்பாளர் கவிதா மற்றும் மகளிர் அணி தொண்டர் அணி நிர்வாகிகள், மாணவிகள் என பலர் கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 560 குறைந்து ரூபாய் 51,200க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் 70 குறைந்து ரூபாய் 6,400க்கு விற்பனையாகிறது. சென்னையில் வெள்ளியின் விலை கிராமுக்கு ரூபாய் 3.50 குறைந்து ரூபாய் 87.50க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிலோ ரூபாய் 87,500க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கூகுள் தேடுபொறியானது போட்டிகளை தடுக்கவும் ஏகபோக உரிமையை பேணுவதற்கு சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளது என அமெரிக்க நீதிபதி தெரிவித்துள்ளார். ஆன்லைன் தேடலில் கூகுள் நிறுவனம் 90% தனது கட்டுப்பாட்டின் கீழ் வைக்க சட்டவிரோதமாக செயல்பட்டு வருகிறது என குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2020 அமெரிக்க நீதித்துறை கூகுள் மீது வழக்கு தொடர்ந்தது. இது பெரிய தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட முக்கிய வழக்குகளில் இதுவும் ஒன்றாகும். இந்த வழக்கு ஓராண்டுக்கு மேலாக நிலுவையில் இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் அனைத்து வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் அமெரிக்க நீதிபதி அமித் மேத்தா தீர்ப்பு அளித்தார். இதனைத் தொடர்ந்து அவர் அளித்த 277 பக்கம் கொண்ட தீர்ப்பில் கூறியதாவது: கூகுள் தேடு பொறியானது போட்டிகளை தடுக்கவும் ஏகபோக உரிமை பேணுவதற்கும் சட்டவிரோதமாக செயல்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் கூகுள் நிறுவனம் தேடல் சேவையில் பிரவுசரில் 90%, மொபைல்களில் 94.9% தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. மேலும் கூகுள் நிறுவனம் தேடல் சேவையின் பிரவுசரில் 90%, மொபைல்களில் 94.9% தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது உண்மை என குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து ஸ்மார்ட் போன்களிலும் பிரவுசர்களிலும் தனது தேடுபொறி டிஃபால்ட்டாக நிறுவப்படுவதற்கு கோடிக்கணக்கான ரூபாய் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் கூகுள் மற்றும் அதன் தலைமை நிறுவனமான ஆல்பாபெட் நிறுவனத்திற்கு பின்னடைவு ஏற்படுத்தும் சூழலை இந்த தீர்ப்பு உருவாக்கியது. இந்த தீர்ப்பை எதிர்த்து அப்பீல் செய்ய போவதாக கூகுளின் தலைமை நிறுவனமான ஆல்பாபெட் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா அரசு வழக்கறிஞர் கூறியதாவது: அமெரிக்க மக்களுக்கு இது ஒரு வரலாற்று வெற்றி என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், எத்தகைய செல்வாக்கு கொண்டதாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய நிறுவனமாக இருந்தாலும் எந்த நிறுவனமும் சட்டத்திற்கு மேலானது இல்லை என்பது இந்த தீர்ப்பு மூலம் தெரிய வந்துள்ளது. இதனால் கூகுள் தனது ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள அதிக பணம் செலவிடப்பட்டுள்ளது என்று தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல் தலைமையில் இந்தியா கூட்டணி எம்பிக்கள் திடீர் போராட்டம். காப்பீட்டுக்கான 18% ஜிஎஸ்டியை ரத்து செய்ய வலியுறுத்தல். வங்கதேசத்தில் உள்ள இந்தியர்களின் நிலைமையை தொடர்ந்து கண்காணித்து வருகிறோம். வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் விளக்கம். தென்காசி மாவட்ட அரசு பள்ளிகளில் திடீர் ஆய்வு. அமைச்சர் அன்பில் மகேஷ் வருகையால் பரபரப்பு. கோவையின் 2வது பெண் மேயராக ரங்கநாயகி பதவியேற்பு. தமிழக அமைச்சர்கள் வாழ்த்து. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.